பார்க்க போறது 2023 டச்சுக்கு நடந்த FWC சரியானே FWC பேப்பரை பார்க்க போறோம் சரியானே. பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் பொருத்தப்பாடு மிக கூடியது. பொருத்தப்பாடு மிச்சம் கூடியதா இருக்கணும். கதோட்டு கதிர் பரிசோதனைன்னு சொல்றாங்க. கதோட்டு கதிர் பரிசோதனை செய்தவர் யாரு? ப்ரூக்ஸ். இந்த இடத்துல வந்திருக்கிறது பவுலி என்றதாரான். அப்புறம் கூட்டு பிழையானது. பொன்னிதழ் பரிசோதனை சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாரு செய்தவர்? விளக்கம் கொடுத்தவர் யாரு? யார் அடிப்படையில்? தோம்சன் தான். சாரி, புனித பரிசோதனை செய்தவர் ரதபோர்ட். அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்தவர். பரிசோதனை செஞ்சவர் யாரு? அவரோட மாணவர்களான கைகர் மாஸ்டர் 2 பேர் தானே செஞ்சாங்க, பரிசோதனை செய்யறாங்க. அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்தவர் ரதபோர்ட். இந்த தோம்சன் சொல்றான். ஆகவே அந்த கூற்று பிழையான கூற்று. அடுத்த சொல்றான், அணுவில் கருவில் உள்ள நேரேற்றங்கள் தனி இலத்திரன் அலகுகளால் அதிகரிக்கிறது. நேரேற்றங்கள் தனி இலத்திரன். அப்ப நேரேற்றம் அணுவுக்கு சமனான யாருக்கு? இலத்திரனுக்கு சமனான புரோத்தன் இருக்கணும். அப்ப இலத்திரம் கூட கூட அதுல வந்துட்டு புரோத்தன் கூடுதல் சொல்றான். இந்த கருத்தை சொன்னவர் மோஸ்ட்லி. அப்ப இந்த கூற்று சரியான கூற்று. அடுத்தது, சிறிய துணிக்கையில் உகந்த நிலைமைகளின் கீழ் அழகியல் போல காட்டுகின்றன. அப்ப இதென்ன இயல்பு? இருமை இயல்பு சம்பந்தமா கதைக்கான். இருமை இயல்பு சரியானே. ரைட். அப்ப அதை பத்தி சொன்னவர் யாரு? அதை பத்தி சொன்னவர் நெக்ஸ்ட் பிளான் இல்லை யாரு? டி ப்ரோக்லின்றவர் இருமை இயல்பு சம்பந்தமா காய்ச்சாரு. நேர்கதிர்கான பரிசோதனை செஞ்சவர் யாரு? கோல்ட்ஸ்டைன். ஆனா இங்க என்ன சொல்றான்? கோல்டன் சொல்றான். ஆகவே ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் உண்டாவது சரிதானே. ரைட். அடுத்த கேள்வி, N7 மூட்டையும் MS7 -12 சக்தி சொட்டனாக கொண்டிருக்கக்கூடிய உச்ச இலத்திரன்களின் எண்ணிக்கை. அப்ப நமக்கு தெரியும், ஒரு இலத்திரன் வகை குறிக்கிறது நம்ம பயன்படுத்துவது NL, ML, MS. இந்த 4 வகையில இருக்கும். பிரதான சக்தி சொட்டனே 3 இருக்கும். 3க்குள்ள எத்தனை பேர் வருவா? அப்புறம் நமக்கு தெரியும் 3s2, 3p6, 3d10 இவ்வளவு தான் வரையலும். N7 மூட்டை எடுத்தோம்னா நம்ம தெரியும் L வந்து என்ன செய்வார்? N-1 எடுப்பாரு, 0 உள்ளடங்கலாம். அப்ப 2, 1, 0. இவர் என்ன செய்வார்? எம்எல்ன்றவர் இந்த L தொடக்கம் என்ன செய்வாரு? +L வரைக்கும் எடுப்பாரு. அவர் என்ன செய்வாரு? -L தொடக்கம் +L வரைக்கும் எடுப்பாரு. 0 மட்டும். இவர் என்ன செய்வாரு? -1, 0, +1. இவர் என்ன செய்வாரு? -2, -1, 0, +1, +2 சரியானே. MS என்றவர் என்ன செய்வாரு? +12 அல்லது -12. ஒவ்வொரு இலத்திரனை திசையை பொறுத்து. அப்ப ஒவ்வொன்றுக்குள்ள எத்தனை இலத்திரன் அடிக்கப்படுறாரு? 2 இலத்திரன் இந்த மாதிரி அடிக்கப்படுறாரு. கேட்ட கேள்வி நமக்கு N7 3 அறிக்கணும், அதே நேரம் MS -12 அறிக்கணும். அப்படியாண்டா N7 3ல மொத்தம் எத்தனை இலத்திரன் இருக்காங்க? 18 இலத்திரன் இருக்காங்க. 9 கட்டி இருக்கு. அப்ப 18 இலத்திரன். 18ல வந்துட்டு +12 எத்தனை பேர் எடுக்கா? +12 வந்து 9 பேர் எடுக்கா. -12 9 பேர் எடுக்கா. இப்ப நம்ம கேட்டது N7 3 அறிக்கணும், -12 அறிக்கணும். அப்படின்னா எத்தனாவது ஆன்சர்? 5வது ஆன்சர் சரியானே. ஆன்சர் 5வது. அடுத்த கேள்வி, 5 பேரை தந்து போட்டு அவங்களோட ஆரைகள் அதிகரிக்கும் ஒழுங்கே கேட்கான். அப்ப நம்ம அந்த ஆரைகள் டக்குன்னு எழுதிடுவோம். யார் O2 -M3 -5 K+, கால்சியம் 2+. அப்புறம் நம்ம தெரியும் போல பார்க்க வேண்டியது பிரதான சக்தி மட்டம். பிரதான சக்தி மட்டம் இவரத்தினுடைய இவர் 2ஆம் பிரதான சக்தி மட்டம். இவரும் 2. ஐடின்றது வந்துட்டு 5ஆம் பிரதான சக்தி மட்டம். பொட்டாசியம் 4ஆம் பிரதான சக்தி மட்டம். கால்சியம் 4ஆம் பிரதான சக்தி மட்டம் சரியானே. அப்புறம் தெரியும் அதுக்கப்புறம் என்னது பார்ப்போம்? புரோட்டான் எண்ணிக்கையை பார்ப்போம். கருவேற்றம் புரோட்டான் எண்ணிக்கை எத்தனை? இவர் வந்துட்டு 16 புரோட்டான். நைட்ரஜன் 15 புரோட்டான். அயடின் 53 புரோட்டான். பொட்டாசியம் 19 புரோட்டான். கால்சியம் 20 புரோட்டான் சரியா. ரைட். இப்ப அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம்? அதுக்கப்புறம் பார்க்கிறது சார்பு கருவேற்றம் விஷயத்தை பார்ப்போம். சார்பு கருவேற்றம் அப்ப என்ன செய்யணும்? சார்பு கருவேற்றம்ன்றது ஒரு இலத்திரன் அனுபவிக்கிற கவர்ச்சி விசை. இப்ப கவர்ச்சி விசை கூட 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 என்ன செய்யும்? அறை நல்லா குறைவாரு. இப்ப நம்ம தெரியும் இவரில் எத்தனை இலத்திரன் இருக்காரு? 16 புரோட்டான். ஆனா இவரில் இருக்கிற இலத்திரன் எத்தனை? 18. எனக்கு வாரது 18 இலத்திரன். வாரது 0.89 இவரு
நைட்ரஜன் 15 புரோட்டான், அவர்கள் இருக்கிற இலத்திரம் வந்துட்டு 18 இலத்திரம். இப்போ வார வந்துட்டு 0.83. இவர் வந்துட்டு 53 புரோட்டான், அவர்கள் இருக்கிற இலத்திரத்திலே 54 இலத்திரம், 54 இலத்திரம். இப்போ அங்கே வாரது 0.98. இவரில் 19 புரோட்டான், அவர்கள் இருக்கிறது வந்து 18 இலத்திரம். 19 18 பிரித்தா 1.05. இவரில் இருக்கிறது 20 புரோட்டான், அவர்கள் இருக்கிற இலத்திரம் 18 இலத்திரம். அது வெளிக்கிட்டாவாரு 1.11. சரியா? இது ஒன்றுமே இந்த வாரம் வந்து இந்த பெருமானம் என்ன செய்யுது, ஒரு இலத்திரான வைக்கிற கவர்ச்சி விசை அப்படின்னா கவர்ச்சி விசை கூட 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 ஆரை என்ன செய்யும், ஆரை வந்து குறைவாரு. சரியா? நீ அப்ப ஆரை குறைஞ்சா நம்ம கேட்டிருக்க ஆரையை தான் கேட்டிருக்கான். நம்ம தெரியும் இருக்கிற கட்ட எண்கள் ஆரை என்ன செய்யும், அன்ன எண்கள் ஆரையை விட குறைவா இருக்கும். ஏன் பாருங்க, அவன் இந்த பெருமானம் என்ன செய்யுது கூட இருக்கு. பெருமானம் கூட என்ன அர்த்தம், அனுபவிக்கிற இலத்திரன் அனுபவிக்கிற கவர்ச்சி வீச கூட. இப்ப நம்ம என்ன செய்வோம், முதலாவது கட்ட எண்களை தனியாக்கிடுவோம், அன்ன எண்களை தனியாக்கிடுவோம். சரியானே? வேற ரெண்டு பேரையும் பார்க்க முடியாது. ஆக கூட இருக்கிறவருக்கு சாப்புகள் வேட்டம் கூட இருக்கிறவருக்கு ஆறு என்ன செய்யும், மிச்சம் குறைவா இருக்கும். மிச்சம் குறைவா இருக்கும். எனக்கு ஆ பிளஸ் வர போறவரு கல்சியம் 2+, என்ன குறைய இருக்க போறவரு, அதுக்கு பொட்டாசியம் K+. அப்ப ஆன்சரை வெட்டி பார்க்கணும். ஆன்சரை வெட்ட போனா எத்தனை ஆன்சர் போகும், 2வது வீட்டாரு, 5வது வீட்டாரு, 3 ஆன்சர் இருக்குது. இப்ப என்ன செய்யும், அன்ன எண்களை பார்ப்போம். இப்ப அன்ன எண்களை பார்க்க முதல்ல என்ன பார்ப்போம், பிரதான சக்தி மட்டத்தை பார்ப்போம். பிரதான சக்தி மட்டம் கூட 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 ஆறு என்ன செய்யும் போதும். இப்ப இவருக்கு தான் ஆக என்ன செய்யணும், ஆக கூட இருக்கணும். இவருக்கு தான் ஆக கூட இருக்கணும் I-. அப்ப அந்த அடிப்படையில ஆன்சர் வெட்டுவோம். I- தான் ஆக கூட இருக்கணும். அப்ப எத்தனாவது ஆன்சர், முதலாவது. இப்ப நிச்சயத்தையும் பார்த்துருவோம். இவரையும் சமனான பிரதான சக்தி மட்டம். பிரதான சக்தி மட்டம் தான் கருவேற்றத்தை பார்க்கும். கருவேற்றம் கூடினா என்ன செய்யும், ஆரை குறையும். கருவேற்றம் கூடினா ஆரை குறையும். கருவேற்றம் பிறகு கூட இந்த ஆரையும் சேரிக்கும், குறைய இருக்கணும். -3-. சரியா? அடுத்தது, ஒரு கார நீர் கரைசலின் அடர்த்தி 2 கிலோகிராம் டெசிமீட்டர் -3 ஆகும். கரைசலின் OH- அயன்களின் செறிவு 0.05 டெசிமீட்டர் கனமாகும். சரியா? OH- செறிவு ppm. ppm நம்ம தெரியும். பொதுவாக நம்ம என்ன பார்ப்போம், ppm கேட்டா நம்ம என்ன செய்வோம், ppm கேட்டா மில்லிகிராம் per டெசிமீட்டர் -3 கிலோவார் அளவு கொடுத்தோம்னா சரி, அதுக்கு பொதுவாக என்ன எடுப்போம், 1000 mc எடுப்போம். மூல திணிவு சரி ஒன்று எடுப்போம். இங்க கேட்டுக்கிறது திணிவு சம்பந்தப்படுத்தி கேட்டுக்கிறது. அப்ப நான் என்ன செய்வேன், திணிவு பின்னது 16 மடங்கால பெருக்கி சொன்னா எனக்கு என்ன செய்வாரு, ppm பரப்பாங்க. அப்ப கரைசல் அடர்த்தி சரியும். அடர்த்தி என்ன சொல்றான், ஒரு காரக்கரைசல் அடர்த்தி சொல்றான். அடர்த்தி என்ன சொல்றான், 2 கிலோகிராம் per டெசிமீட்டர் -3 சொல்றாங்க. அப்ப எனக்கு தெரியுது, ஒரு டெசிமீட்டர் கணக்கு எடுத்துட்டா ஒரு எத்தனை பாரு, 2 கிலோகிராம் திணிவுல இருக்காரு. அதே அவரோட செறிவை பார்த்துட்டா, செறிவுன்றது என்ன, செறிவுன்றது மூலிகையில் கனவளவு. இப்ப நம்ம தந்திருக்கிறது 5×10⁻², 5×10⁻² மூல் பெர் டெசிமீட்டர் -3. யாருட இந்த OH- சரி வந்துருக்கேன். இதுல இருந்து எனக்கு என்ன விளங்குது, ஒரு டெசிமீட்டர் கணத்துக்குள்ள எடுத்தண்டா, அதுக்குள்ள எத்தனை மூல் இருக்காரு, OH- மூல் எத்தனை எவ்வளவு இருக்காரு, OH- மூல் எவ்வளவு இருக்காரு, 5×10⁻² மூல் இருக்காரு. 5×10⁻² மூலண்டா மொத்த கரைசல் வந்துட்டு எத்தனை இருக்காரு, 2000 கிராம். 2 கிலோகிராம் 2000 கிராம் மொத்த கரைசல். காரக்கரைசலும் நீர் ஒரு டெசிமீட்டர் கணக்கு. அதே நேரம் தனியா காரக்கரைசல் மூல் தெரிஞ்சா நம்ம செய்யலாம், அவரை திணிவை காணியிடும். இப்போ நமக்கு தெரியும், இதுல OH- மட்டும் நாங்கள் கட்டிக்கலாம். OH- திணிவுக்கு என்ன செய்யும், மூல திணிவு மூல் தெரியும். மூல திணிவு அதை பெருக்கிட்டோம்னா என்ன செய்யும், திணிவு வரப்பாரு. OH- திணிவு அப்ப வர்ற மூல திணிவு தர வர்ற மூல திணிவு 17 கிராம் -1. இது வந்துட்டு 5×10⁻². அப்ப சுத்திக்கிட்டோன்னு ஒரு 17×5 85×10⁻² கிராம். எனக்கு கேட்டது ppm. நம்ம என்ன செய்வோம், மொத்த திணிவு பின்னத்தை
அல்லது கனவளவு பின்னத்தை அல்லது மூல் பின்னத்தை என்ன செய்வோம் 16 மடங்கால பெருக்கி விடுவோம். மொத்தமாக இருக்கிறது 2000 கிராம். அதுல வெறு வந்துட்டு எவ்வளோ 85 தர 10 மறை 2 கிராம். அதாவது 16 மடங்கால பெருக்கி விடுறது. பெருக்கி விடுறது நினைக்கணும் போய் இந்த 3 2 5 அப்போ போயின்னா 10 மட்டும் மீண்டும் 852 அடிச்சாத்தினு 425 ppm. அப்போ ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 3வது. அடுத்தது அஞ்சாவது கேள்வி. அஞ்சாவது கேள்வி கேட்கான் NODCl NOCl CF3NC அடுத்தது NH3NH4 மின்னெதிரியல்பு குறையிற வரிசையை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம தெரியும் நைதரசன மின்னெதிரியல்பு கேட்கலாம். அதை பார்க்க செய்யணும். அவனோட கட்டமைப்பு வரையணும். அதாவது NO2Cl. அப்போ NO2Clக்கு என்ன செய்வோம்? பார்த்தோம்னா என்ன வருவது? 5 6 12 17 17 மேலும் 17 மேலும் 24 24 24 8 பிரிச்சோம்னா என்ன வருவாரு? 24 8 பிரிச்சோம்னா 3,0 3,0 அப்படின்ற தலைப்பு போனியோடையும் வருவாரு. தலைப்பு போனியோடையும் வருவாரு. பிளஸ் சரியா? அடுத்தது NOCl என்ன இவர் 5 6 5 11 மேலும் 18 18 8 பிரிச்சா 2 16 அங்கால ஒரு தனிச்சோடி என்றா அது என்ன வடிவம்? போனல் வடிவம். ஆக்சிஜன் குளோரின் ஒரு தனிச்சோடி. சரி. அடுத்தது CF3NC. அப்போ CNNC தனி ஒரு குரூப் வரப்படுறாரு. அப்போ எப்படி வரப்படுறாரு? இந்த இடத்துல ஒரு தனி ஒரு சைனைட் தனி ஒரு குரூப் என்ன? கார்பன் ஃப்ளோரின் இந்த மாதிரி வருது. அடுத்தது NH3 என்னன்னா பொங்கல் வரப்போக்கில் 7 மேல் 21 5 26 26 8 பிரிச்சா 3,1 என்ன வரையும் போனேன். சரி. அடுத்தது NH4+. அப்போ 5 7 4 28 28 5 33 ஒன்றை இழந்திருக்காரு. அப்போ 32 8 பிரிச்சா 4,0 4 சுற்றாயில் ஒரு தனிச்சோடி இல்லை 0 தனிச்சோடி. அப்படி என்ன அப்படின்னு நான் மிகி வடிவம் ரைட். அப்போ இருக்கிற ரந்தாக்கள் எல்லாரையும் பார்ப்போம். மோலா பார்க்க வேண்டியது என்னது பார்க்குறேன்? கலப்பை பார்க்குறேன். இப்போ கலப்பில் 1 2 3 கலப்பில் மோலா என்ன செய்யணும்? கலப்பை பார்க்கணும். கலப்பில் என்ன செய்யணும்? S% கூட S% கூட வினைதன்மை என்ன செய்வாரு? கூடுவார். என்ன வினைதன்மை கூடுது. அப்போ முதலாவது S% கூட. ரெண்டாவது கலப்பா பார்ப்போம். 1 2 3 3 sp2 1 2 3 3 sp2 1 2 நைட்ரஜனை தனிக்காற்று இது ரைட். நைட்ரஜன் மட்டும் பார்த்தா 1 2 அப்படி என்ன இங்கே 1 2 3 4 4 sp3 1 2 3 4 4 sp2. அப்போ S% கூட இங்கே எத்தனை சதவீதம்? S% 33%, இங்கே 33%, இங்கே 50%, இங்கே 25%, இங்கேயும் 25%. சரியான ரைட். நம்ம இதில் கூட யார் வளர்க்குறாரு? கூட வரப்போறவர் தருகிற CF3 யார் வரப்போறாரு? தருகிற CF3 CF3NC. ரைட். அதான் கூட வரக்கூடாது. அதுக்கடுத்து வரப்போறார்கள் சதவீதம் கூடணும். இப்போ யார் வரப்போறாங்க? ஒன்று NO2Cl, அடுத்தது NOCl 2 வராங்க. கடைசியில் வர வேண்டியார்கள் NH3யும் NH4+. இப்போ இவ ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு அப்போ கலப்பு பார்த்தாச்சு. இவ ரெண்டு பார்ப்போம். ஏற்றத்தை பார்ப்போம். ஏற்றம் கூட என்ன செய்வாரு? டிரெக்டா பார்ப்போம். ஏற்றம் இருக்காண்டி ஏற்றம் கூட என்ன செய்யும்? இன்னும் போகும். அப்போ டிரெக்டா யார் இவர் ரெண்டு வரையும் பார்ப்போம். இருந்தா இவரில் ஏற்றம் இருக்கு. ஏற்றம் இருந்தால் என்ன செய்வாரு? இப்போ இன்னும் இவரை பார்க்க இவர் கூட 2 வரும். இந்த மாதிரி வரக்கூடாது. சரியானே ரைட். NH3 NH4+ பார்த்தோம்னா இப்போ அவர் 2 இருக்கும். அதே தான் ஏற்றத்தை பார்க்கணும். ஏற்றத்தை பார்த்தா சரியாரு. இவரில் நேராரு NH4+ வராரு. அப்போ இவரில் டிரெக்டாக ஏற்றம் ஒன்று இருக்குது. ஆனால் இவரில் ஏற்றம் இல்லை. யார் இது கூட இருப்பாரு? NH4+ இது கூட இருப்பாரு. யாரை பார்க்க? NH3 பார்க்க.
சரியானே. இப்போ கலப்பு ஏற்றம் அடுத்து என்ன பார்ப்போம், மூன்றாவது அதுலேயும் சமனா இருந்தாங்கன்னா சீரேன்னு பார்ப்போம். நம்ம ஆர்டர் வந்துட்டு நமக்கு அப்போ கேட்டபடி யார் ஆன்சர் வைக்கலாம். முதல் மூன்று பைக் CF3 தானே ஆகக்கூடாது. அப்போ எடுத்தோன்னே வச்சிருக்கலாம் அவுட கரை ஆக குறைய NH3 இன்னொரு CL. ஆன்சர் எத்தனாவது, ஆன்சர் ரெண்டாவது, ஆன்சர் ரெண்டாவது. அடுத்தது ஆறாவது 5 மோல் N2 வாயுவும் 5 மோல் N2 வாயுவும் 9 மோல் H2 வாயும் மூடிய பாத்திரம் ஒன்றில் கலக்கப்பட்டு குறித்த வெப்பநிலையில் தாக்கமடைய விடப்பட்டன. தாக்கமடையும் N2 மூலம் உருவாகும் NH3 மூலம் விதத்தை காட்டும் வரைமுறை. நமக்கு என்ன சொல்றான், N2 வாயும் H2 வாயும் தாக்கமடைந்தா நமக்கு என்ன வருவாரு, NH3 என்ற வாயு வருவாரு. நம்ம தாக்கத்தை சமப்படுத்துவோம். தாக்கத்தை சமப்படுத்தினோம்னா என்ன வருவாரு, இந்த ஹைட்ரஜன் எத்தனை வருவாரு, 3 மூல் H2 வருவாரு. இதான் எக்ஸாம் நமக்கு ரைட். இதுல பார்ப்போம். இதுல யாரு N2 வந்துட்டு எத்தனை மூல் இருக்காரு, N2 மூல் வந்து 5 மூல் இருக்காரு. 5 மூல். இவர் எத்தனை மூல் இருக்காரு, 9 மூல் இருக்காரு. இதுல தாக்கத்தை எல்லைப்படுத்தும் காரணி யாருன்னு பார்ப்போம். யாரு குறைவா இருக்காரு அவர் தான் எல்லைப்படுத்தப்படுறாரு. இப்ப நம்ம பார்ப்போம். உதாரணமா அவ்வளோ N2வும் தாக்கம் அடையுதுன்னு சொன்னா, 5 மூல் N2வும் தாக்கம் அடைஞ்சா அவருக்கு எத்தனை H2 தேவைப்படும், அவ்வளவு தாக்கம் அடையுதுன்னா எத்தனை H2 தேவைப்படும், அதுதான் 3 மடங்கு மூல் 15 மூல் தேவைப்படும். 15 மூல் இருக்குதா, 15 மூல் டக்குன்னு கதியா முடிகிறவர் தான் என்ன சொல்லுவோம், எல்லைப்படுத்தும் காரணி சொல்லுவோம். எல்லைப்படுத்தும் காரணி அப்ப யாரு தருகிற H2 தான். சரியா, இப்ப H2 பார்ப்போம். H2 9 மூல் தான் இருக்கு. அப்ப அவர் 9 மூலும் தாக்கம் அடைகிறாருன்னா அப்ப எத்தனை மூல் N2 தாக்கம் அடைவாரு, அத அவரோட தாக்கத்துல 3 ஒரு பங்கு மூல். அப்ப 9 மூல்னா 3 அப்படி ஒரு பங்கு வந்தா எவ்வளவு, 3 மூல் தான் தாக்கம் அடையப்படுறாரு. அப்ப இவரில் இருக்கு அப்ப எத்தனை, இவரில் 3 மூல் தாக்கம் அடையப்படுறாரு, இவரில் 9 மூல் தாக்கம் அடையப்படுறாரு. இப்ப இதுல வார 6 மூல் வராரு. அப்ப என்ஜின் ஏதாவது எவ்வளவு இருக்கணும், இவரில் எஞ்சியது எவ்வளவு, 2 மூல் என்ஜின் தான் இருக்கணும். இப்ப இந்த வரைக்குள்ள பார்ப்போம். இப்ப நம்மளோட வரைக்குள்ள தந்திருக்கிறது N2 தான் தந்திருக்காரு. சரியா, எக்ஸாக்ட்ல தந்திருக்கிறது N2. N2 நமக்கு எவ்வளவு வரைக்கும் தாக்கம் அடைக்கணும், 3 மூல் வரைக்கும் தான் தாக்கம் அடையும். அதுக்கு பிறகு தாக்கத்துல NH3 வாயுட உருவாக்கம் நடக்குமா, நடக்காது. ஏன், இங்க 3 மூல் உருவாகும் வரைக்கும் தான் இருக்கிற 6 மூல் வரைக்கும் வருவார். அதுக்கு மேல 4வது மூல் 5வது மூலுக்குள்ள எல்லாம் அந்த 6 மூலுக்கு மேல கூடுமா, கூட இல்லை, மாறாமக்கு அப்படி ஏறிப்பாரு. பார்ப்போம். இருக்கிற 3ன்றது வரப்போகல, இருக்கிற 3ன்ற வரப்போகல எத்தனை மூல் வந்திருக்கணும், N2 3 மூல் வரப்போகல NH3 எத்தனை மூல் வந்திருக்கணும், 6 மூல் வந்திருக்கணும். அப்ப இந்த வரைக்கும் வராது. சரி, இந்த வரை 3க்குள்ள 6 மூல் வந்திருக்கணும். இந்த வரைக்கும் வராது. 3க்குள்ள 6 மூல் இருக்காரு வரலாம். 3க்குள்ள 6 வந்திருக்கணும். அப்ப இவரும் வராது. 2 பேர்ல ஒரு ஆள். இப்ப பார்த்தோம்னா இப்ப இவங்க 2 பேர்லையும் 6 மூல் வந்ததுக்கு பிறகு இப்ப N2 4வது மூல் 5வது மூல், அப்ப 2 மூல் எக்ஸ்ட்ரா இருப்பாரு. அப்ப அவர்ல N2 கூட 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 NH3 கூடுவாரா, இல்லை, மாறாமலுக்கு 4வது மூல் 5வது எல்லாருக்கும் என்ன செய்வார், அதே 6வது அப்படியே செவர்த்தி எடுப்பாரு. அந்த இதுல குறையிற மாதிரி காட்டிக்கலாம். அது வரையிறது ஆன்சர் அடுத்தது பின்வரும் சேர்வைகளுள் மிக குறைந்த ஆவி பரப்பு தன்மை கொண்டது. ஆவி பரப்பு தன்மை குறைந்தது இருக்கு. அப்புறம் நம்ம தெரியும் இதுல இருக்கிறதெல்லாம் ஹைட்ரோகார்பன் சேர்வைகள்ல பிரதான கவர்ச்சி யாரு, பிரதான கவர்ச்சி லண்டன் கவர்ச்சி என்ன. அப்ப ஒரு தெரியும் இப்ப கவர்ச்சீஸ கூட கூட அப்ப லண்டன் தெரியும் நமக்கு திணிவு பருமம் கூட கூட என்ன செய்யும், திணிவு பருமம் கூட கூட லண்டன் கவர்ச்சீஸ் என்ன செய்யும், கூடும். அப்ப கவர்ச்சீஸ கூட 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 என்ன செய்வார்கள், ஆவியாகிற தன்மை பக்க கவர்ச்சி விச கூட கூட இன்னொரு ஆள் என்ன செய்வார், கவர்ந்து நல்லா பிடிச்சி வச்சுக்குவாரு. அப்படியே ஆவியாகிற தன்மை என்ன செய்யும், குறையும். லண்டன் கவர்ச்சி கூட கூட அப்ப என்ன செய்யும், கவர்ச்சி கூட கூட ஆவி பரப்பு என்ன செய்வாரு, ஆவி பரப்பு குறைவாரு. நமக்கு தெரியும் திணிவு பருமன். அப்ப இதுல வந்துட்டு உடம்பு பாவத்துல CH4 தான் குறையறிக்காரு. அப்ப அவர் என்ன செய்ய இல்லாது, அவரு வரைய இல்லாது. இப்ப பார்க்கக்குள்ள CH3Br3 CBr4 பார்த்தா இவர் கேன்சல் ஆயிடுவாரு. இவரையும் பார்க்கக்குள்ள இவரை பார்க்க இவருக்கு திணிவு கூட, அப்ப இவரு கேன்சல் ஆயிடுவாரு. இவரையும் போடக்குள்ள திணிவு கூடயா இருக்கு. ஒரு 4வது கேன்சல் ஆகிடுவார். அப்ப 5வது மட்டும் தான் மிச்சம். அவருக்கு தான் திணிவு பருமன் கூட. அப்ப கவர்ச்சி விசை கூட, கவர்ச்சி விசை கூட ஆய்வு பரப்பு குறைய. அப்ப 7வது தான் சிறப்பு. 7வது
ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 5வது. சரி, அடுத்தது 8வது கேள்வி. 8வது கேள்வி என்ன சொல்றான்? கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனின் மாத்திரம் கொண்டுள்ள சேதன சேர்க்கைகள். மாத்திரம் கொண்டுள்ள சேதன சேர்க்கைகள் திணிவுறுதியில் 29.6 வீதம் ஆக்சிஜனை வைத்திருக்கின்றது. அதன் சார் மூலக்கூறு திணிவு 270 ஆகும். இச்சேர்வை சேதன சேர்வையின் மூலக்கூறில் எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கின்றன? ரைட். இப்ப 270 கிராம்ல 270 கிராம்ல சரி 29.6 வீதம் என்ன? 100க்கு 29.6 வீதம் யார் இருக்காரு? ஆக்சிஜன் இருக்காரு. இப்ப ஒரு மூல் எடுத்த மாட்டான், ஒரு மூல் சேர்வு எடுத்த மாட்டா, ஒரு மூல் சேர்வு எடுத்தா அவர்ல எத்தனை எவ்வளவு கிராம் இருப்பாரு? 270 கிராம் இருப்பாரு. அதுல 29.6 வீதம் யாரா இருக்கப்படுறாரு? ஆக்சிஜனா இருக்கப்படுறாரு. அப்ப நான் பெருக்கினா எனக்கு என்ன வராது? பெருக்கி பிரிச்சு எடுத்தா 79.92 கிராம். அன்னளவா நான் எடுக்க எலுமித்தின 80 கிராம் அன்னளவா அந்த சேர்வையில இருக்கு. அப்ப 80 கிராம் அந்த சேர்வையில இருக்குதுன்னா அப்ப அவரோட திணிவு தெரியும். அப்ப ஒரு மூணுல இருக்கிற 80 கிராம் இருக்காது. அப்ப அவரோட மூலக்காண்டிலும் மூலக்கண்டா அதான் நம்ம மூலக்குரிய பீசமாக இருக்கிறது என்ன? இப்ப 80 கிராம் அவரோட மூலத்தின் ஆக்சிஜன் எத்தனை? 16 கிராம் 3 பிரிச்சுட்டு எத்தனை வராது? 5. அப்ப அந்த ஒரு சேர்வையில எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கணும்? சேர்வையில 5 இருக்கணும். அப்ப ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 8வது. சரி, அடுத்த 9வது கேள்வி. நைதரசன் அயனுக்கு மிகவும் ஏற்கத்தக்க லூயி கட்டமைப்பாக அமைவது. சரி, அப்ப நைட்ரஜன் 3 பேர், 3 நைதரசன் தந்திருக்குது. அப்ப அவர்களை கேட்டுகிறது மிக ஏற்கத்தக்க லூயி கட்டமைப்பு. சரி, அப்ப இது நான் கட்டமைப்பை வரைகிறதுக்கு மூலமாக தெரியும். ஒத்த ஏற்றங்கள் அருகருகே வந்தா அது என்ன? உறுதி இல்லை. எப்படி ஒத்த ஏற்றம் அருகருகே வந்தா உறுதி இல்லை. மின்னழுத்தன்மை கூடினாலுக்கு பிளஸ் வாரது, அதே நேரம் மின்னழுத்தன்மை குறைஞ்சாலுக்கு மைனஸ் வாரது. இப்படி வந்தா உறுதி இல்லை. சரி, வேற அடுத்த என்ன செய்வோம்? ஏற்ற பரம்பல் கூட இருந்தா என்னது? உறுதி இல்லை. அப்ப உறுதி இல்லாத விஷயத்த கழிச்சிட்டோம். இப்ப பார்ப்போம். சரி, பார்த்தோன்னே இப்ப பார்த்தோம்னா 2வதும் 3வதும் ஒரே கட்டமைப்பு என்ன? 2வது வரையலும்னா அப்ப 3வது என்ன செய்யணும்? வரையலும். 2ஐயும் மாத்தி போட்டுருக்கு. அப்ப இதுல ஏற்ற பரம்பல் என்ன இது? கணக்கு கூட இருக்கு. அப்ப அந்த ஆன்சர் வராது. ரைட். அதை வச்சு இனி என்ன செய்வோம்? இனி வளமையை கூட கீறி பார்க்கணும். 3 பேரை கீறி பார்க்கணும். ரைட். அப்ப நைட்ரஜனுக்கு வரப்போக்குள்ள என்ன செய்யும்? தொங்கல்ல மும்மை வினை கொண்ட போட்டுருவோம். நைட்ரஜன் வரப்போக்குள்ள என்ன செய்யும்? தொங்கல்ல மும்மை வினை கொண்ட போட்டுவிடும். சரி, கீறி பார்க்கலாம். அப்ப அவருக்கு 8 அடியில திரமிக்கணும். இவர் 2 4 6 8. அப்ப இவர் 5ஆம் கூட்டால் அவர்ல 5 3 பிணைப்பு தனி 2. அப்ப 8 2வது பிரச்சனை. இவர் 4 சுற்றையெல்லாம் வந்துருக்குது. 8 வந்துட்டு 5ஆம் கூட்டால் 4 வந்துருக்காரு. அப்ப பிளஸ் 2 4 6 8 என்ன? இப்ப -2 வரும். இந்த கட்டமைப்பு இதே கட்டமைப்பு தான் 3வது கொடுத்துருக்கேன். 2வது 3ஆகும். அது அப்படியே மாறி கொடுத்துருந்தா என்ன செய்வோம்? தருகிற அழிஞ்சால மாறி கொடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு பிணைப்பை இங்கால மாறி கொடுத்து பார்ப்போம். மாறி கொடுத்தோம்னா என்ன செய்யறாரு? 2 4 6 8 2 4 6 8. அப்ப இவர் ஒரு பிளஸ், இவர் என்ன ஒரு மைனஸ் எடுக்காரு. ஏன்? 2 3 4 5ஆம் கூட்டால் 6 எடுக்காது. 2 4 6 8. 5ஆம் கூட்டால் எத்தனை எடுக்காரு? 5ஆம் கூட்டால் 6 எடுக்காது. அப்படின்னா ஒரு மைனஸ். சரி, இப்ப பார்த்தோம்னா இவர் என்ன செய்யலாம்? விந்தாலே இங்கால மாறி கொடுத்தோம்னா ஏற்கனவே வந்த கட்டமைப்பு தான் வரப்போகுது. 2 4 6 8 2 மைனஸ், இவர் ஒரு பிளஸ் 2 4 6 8 சரியான இந்த கட்டமைப்பு. இவர் 2 பேரும் உறுதி இல்லாத ஆக்குது. இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம வார ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 4வது ஆன்சர். இவரை எடுத்தாப்புல இவரை எடுக்கலாம். ஆனா இவரை வெட்டேல் எப்படி வெட்டலாம்? இங்க பாருங்க, முதல்ல ஆன்சரை பாருங்க. 1 2 3 4 5 6 5ஆம் கூட்டாளுக்கு 6 வந்து ஒரு மைனஸ் போடணும். ஆனா போடல. ஆகவே முதல்ல ஆன்சர் போயிடுது. இவரை பாருங்க, இந்த அறிகிறது பாருங்க. இந்த பாத்தீங்கன்னா வராது. நைட்ரஜனுக்கு 10 இலத்திரம் போட்டிருக்காங்க. 10 போடையில அட்டை மீறையில 2வது நாட்களுக்கு. அப்ப இது உண்டில. அப்ப இது வந்தா இது வரணும். இதனால 2வது வந்தா 3வது வரணும். ஆகவே ஆன்சர் 4வது. கீழே பார்க்க கேள்வி எடுத்துட்டு போகலாம். சரி, அப்ப ஆன்சர் 4வது. ஆன்சர் எத்தனாவது?
9வதுக்கு ஆன்சர் 4வது, ஆன்சர் 4வது. ரைட். அடுத்தது 10வது கேள்வி. பின்வரும் அணுக்களில் எது மிக உயர்வான முதலாம் அயனக சக்தியை கொண்டது? முதலாம் அயனக சக்தி வரப்போ என்ன செய்வீங்க? ஓர்டர் ஒன்று சொல்லித்தாங்க. அப்ப அந்த ஓர்டர் படி இது பார்த்தீங்கன்னா செய்யலாம். லேசான கேள்வி. என்னடி ஹீலியம், இந்த ஓர்டர் படி பார்த்தீங்கன்னா முதலாம் சக்தி இந்த குறிப்பிட்ட மூலங்களுக்கு மட்டும் இதுக்குள்ள என்ன செய்யலாம், வேற பார்க்கறத விட டக்குனு அடிச்சுட்டு போகலாம். ரைட். இதே போல வருது கேள்விகள். அப்ப பாருங்க கேள்விங்க. மிக உயர்வான முதலாம் அயனக சக்தி அப்ப இதுல வந்து இதுல யார் இருக்காரு? ஃப்ளோரின் ஆகன் இருக்காரு, ஃப்ளோரின் ஆகன் இருக்காரு, ஃப்ளோரின் இருக்காரு, ஆகன் இருக்காரு. வேற 3 பேரும் கேன்சல். வாக கூட யாரு? இது உள்ளத்துக்குள்ள ஃப்ளோரின். அப்ப ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 2வது. சரி.